தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேள். நீங்கள் கண்டிப்பாக வேட்டைக்கு செல்லவில்லை, ஏனென்றால் காடு முழுவதும் தேடிவிட்டேன். நான் தெரிந்து கொள்ளலாமா 3 நாட்கள் எங்கு சென்றீர்கள் என்று? ஒருவேளை நான் ஆமீருக்கு சென்றிருந்தேன் என்று கூறினால் அதை நீ நம்புவாயா? ஆமீரா? ஆனால் அது நம் எதிரிகள் ராஜபுத்திரர்கள் இடமாயிற்று. அதனால் 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 ஒன்றுமில்லை. மன்னிக்க வேண்டும். தங்களை நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக. ஆனால் இந்த விஷயத்தை யாரிடமும் நீ கூறிவிடக் கூடாது. எனக்கு புரிந்தது. என் உடலில் உயிருள்ள வரை இதை யாரிடமும் கூற மாட்டேன். ஆமீரும் அதன் ராஜகுமாரி ஜோதாவும் அழகுக்கு குறை இல்லாதவர்கள்தான். பிறகு எதற்காக இந்த தாமதம்? உடனே ஆமீர் மீது படையெடுப்போம். இல்லை ஷெர்ஃபுதீன், சற்று பொறுமையாக இரு. நான் போருக்கு முன்பாக சிலரை சந்திக்க விரும்புகிறேன். அதனால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பாக ஆக்ராவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன். ஜோதாவை விட்டு வெகு தூரம் முகலாயர்களின் தலைநகரமான ஆக்ராவிற்கு ஜலால் செல்கிறார். முகலாயர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நகரம். பாபருக்கு மூலாதாரம், ஹுமாயூனுக்கோ இது ஒரு கனவு, ஜலாலுக்கு இது உயிர். ஆம், இந்த ஆக்ரா. எல்லோரும் கவனமாக கேளுங்கள். தைமூரின் குடும்பத்தின் வாரிசு, இந்த உலகத்தை ஆள வந்த சக்கரவர்த்தி, பாபரின் பேரன், ஹுமாயூனின் புதல்வனாகிய உலகம் போற்றும் மாவீரர், இந்த தேசத்தின் நாயகன், இந்து தேசத்தின் சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகம்மது அவர்கள் கான்பூரில் இருந்து ஆக்ராவிற்கு விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். ஜலாலுதீன் முகம்மது, ஜலாலுதீன் முகம்மது, ஜலாலுதீன் முகம்மது, ஜலாலுதீன் முகம்மது, ஜலாலுதீன் முகம்மது. இந்த சாம்ராஜ்யத்திற்கே அழகு சேர்க்கிறது இந்த இடம். இதன் பெயர் பாதல்கர். இங்கிருக்கும் அந்த புறத்தில்தான் முகலாயர்களின் பெண்மணிகள் வசிக்கிறார்கள். இங்கு எப்போதும் ஆடல் பாடல் என்று கொண்டாட்டம் விழா கொண்டிருக்கும். இங்கு ஆடல், பாடல், அழகு எதற்குமே பஞ்சமில்லை. சில பெண்கள் இங்கு நிக்கா செய்து வந்திருக்கிறார்கள். சிலர் வெற்றி பெற்று அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். சிலரோ வற்புறுத்தி அழைத்து வரப்பட்டனர். இங்கிருக்கும் அனைத்து பெண்களுமே தங்களை ஷெஹன்ஷாவின் மனைவியாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். என்ன மாயமோகினி, சக்கரவர்த்தி எதுவரை வந்திருக்கிறார்? உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் எந்த வழியாக எந்த திசையில் வருவார் என்று உமக்கு தெரியும். இம்முறை அவர் நம்மை வெகுகாலம் காக்க வைத்து விட்டார். ஆமாம் ஆமாம், இவளது கண்களை கொஞ்சம் பாருங்களே, அது எவ்வளவு வாடி போயிருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஷெஹன்ஷாவின் சம்பந்தப்பட்டவர்கள் தான். ஆனால் அவரோ இங்கு தங்கவே மாட்டார். இங்குள்ளவர்கள் அவரின் பார்வை படாதா என்று ஏங்குவர். இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யுங்கள், எதுவும் நடக்க போவதில்லை. ஷெஹன்ஷா உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். நில்ல மாயமோகினி, எமது பேச்சை சற்று கேள். இந்த முறை நீ ஏதாவது மாய மந்திரம் செய். அதன் மூலம் சக்கரவர்த்தியின் பார்வை என் மீது விழட்டும். அதற்கு முதலில் உன் உடல் எடையை குறைப்பதற்கான வழியை பார். பிறகு அதை பற்றி நீ பேசு. ஏய், உனக்கு என்ன ஆயிற்று? நான் விழுந்தால் என்ன, எழுந்தால் என்ன? ஐயோ! என்னை பற்றி சக்கரவர்த்தியாருக்கு நன்றாக விவரித்து கூறு. அப்படி செய்தால் நீ கேட்டதை நான் தருவேன். சக்கரவர்த்தியார் உன்னை பார்க்க மாட்டார், உன்னை பார்க்க மாட்டார், உன்னையும் பார்க்க மாட்டார். வந்தவுடன் நேராக இங்கு வாருங்கள். எனது கூந்தலில் வாசனை திரவியத்தை தடவு. அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அவர் நுகர்ந்தவுடன் மயங்க வேண்டும். அழகியே, இது போன்று வாசனை புகையை போட்டு உனது முடிதான் கொட்ட போகிறது. சக்கரவர்த்தியின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் 2 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். அவரை பார்க்க கூட முடியாது என்று கூற வருகிறாயா? மொத்தத்தில்
புரிந்தது. அப்படி என்றால் மறந்து விடாதே, நானும் அவரின் மனைவிதான். மனைவியா? நீங்கள் வெறும் மனைவிதான். ஆனால் அவளுடைய பார்வை நேராக அவருடைய இதயத்திற்கே பாய்ந்துவிடும். ஏன் இப்படி உளறுகிறாய்? அப்படி என்ன இருக்கிறது அந்த ருக்கையாவிடம் என்னிடம் இல்லாதது? தங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கு இருப்பவர்கள் யாருக்கும் அது இல்லை. ஹ், சக்கரவர்த்திக்கு மனைவி என்பவள் யார்? ஜலாலின் பாலிய சிநேகிதி. ஜலாலை முடியை பிடித்து சண்டை போட்ட பெருமை அவளை மட்டுமே சேரும். ஜலால் நடக்கும் பொழுது காலை இடறிவிட்டு அவரை விடச் செய்தது மட்டுமல்லாமல் தானும் அவர் மேல் விடுவாள். இவ்வாறு அவர் மனதில் இடம் பிடித்தவள் இவள். 9 வயதில் இவளுக்கு திருமணம் நடந்தது. அப்போதிருந்தே இவரை பற்றி இவளுக்கு தெரியும். அதனால் ஜலாலின் முகத்தை வைத்தே அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி கண்டுபிடித்து விடுவாள். இப்போது இவள் சிநேகிதி மட்டுமல்ல, அவரின் மனைவியும் கூட. ஒவ்வொரு அடியும் அவருடன் நடக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டவள். ஜலாலுக்கு தன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அவ்வளவு நம்பிக்கை ருக்காயாவின் மீதும் உள்ளது. ருக்கையா ஜலாலின் அன்பான மனைவி. அதனால்தான் மற்றவர்களுக்கோ இவர் மேல் பொறாமை. பார்ப்பதற்கு சாதாரண பெண்ணாக தெரிந்தாலும் அரசியலில் அவளுக்கு ஆழ்ந்த அறிவு உண்டு. அதனால்தான் ஜலால் அரசியல் விஷயங்களில் இவளிடம் ஆலோசனை கேட்பார். நமது ஷாஹின்ஷா ஜலாலுதீன் முஹம்மத், நமது ஷாஹின்ஷா ஜலாலுதீன் முஹம்மத், நமது ஷாஹின்ஷா ஜலாலுதீன் முஹம்மத், நமது ஷாஹின்ஷா ஜலாலுதீன் முஹம்மத். ராணியாரே, வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தியார் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் 2 தூண் தொலைவில் தான் இருக்கிறார். ஜலாலுதீன் முஹம்மத், ஜலாலுதீன் முஹம்மத், ஜலாலுதீன் முஹம்மத். ராணியாரே, நீங்கள் இன்னும் அதிக நேரம் காத்திருக்க தேவையில்லை. அவர் மிகவும் அருகில் வந்து விட்டார். வணக்கம் தாயே. சக்கரவர்த்தியார் மீண்டும் ஆக்ராவிற்கு விஜயம் செய்துள்ளார். செஹின்ஷா எந்த நேரத்திலும் இங்கு வரலாம். இன்று நாம் அவரை விடக்கூடாது. தவறு செய்வதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நீ வேண்டுமென்றே என்னை தள்ளிவிட்டாய். நான் ஏன் உன்னை தள்ள வேண்டும்? எனக்கு உன் முகத்தை கூட பார்ப்பதற்கு விருப்பமில்லை, தெரிந்து கொள். உனக்கெல்லாம் நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. ஆடடா, ஆரம்பித்து விட்டீர்களா? பார்க்க வேண்டியவர் நேரில் வந்து கொண்டிருந்தாலும் நான் தான் பார்ப்பேன், நீ பார்க்க கூடாது என்று அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
பாருங்கள், எவ்வளவுதான் அலங்கரித்துக் கொண்டாலும் சக்கரவர்த்தியின் பார்வை அந்த ருக்கையாவின் மீதுதான் இருக்கிறது. சக்கரவர்த்தியாருக்கு உன்மேல் மதிப்பிருந்தால் தானே பார்த்திருப்பார். அவருக்கு ருக்கையா மேல் தான் மதிப்பிருக்கிறது. அங்கே அந்தப்புறத்து ராணிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் ஆமீரிலோ பெண்கள் தனது கஷ்டத்தை எதிர்த்து போராட ஆயத்தமாகிவிட்டனர். எங்களை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? இந்த சுரங்கத்தை காண்பிப்பதற்கு. ஒருவேளை நாளை போரில் தோல்வியுற்றால் அந்த முகலாயர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு இருக்கும் வழி இதுதான். இந்த வழியாக சென்றால் ஆமீருக்கு வெளியே சென்று விடலாம். அதன் பிறகு பிறகு இரண்டே வழிதான் மிஞ்சி இருக்கும். ஒன்று நம் தலையெழுத்து, இரண்டாவது தற்கொலை. இல்லை அன்னை, தாங்கள் இவ்வாறு யோசிப்பதே மிகப்பெரிய தவறாகும். அதற்கு மாறாக நாம் நிச்சயம் ஜெயிப்போம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும். நாம் அவ்வாறு நினைத்தால்தான் நம் போர் வீரர்களின் வாளில் புது சக்தி பிறக்கும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தந்தை தனியாக ஒன்றும் போராடவில்லையே, வான்போரும் அவருக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது. அண்ணி, என்னவாயிற்று? தங்களுக்கு என்னவாயிற்று? அண்ணி கர்ப்பமாக இருக்கிறார் ஜோதா. அப்படியா? அண்ணனிடம் இந்த விஷயத்தை முதலில் கோருகிறேன். அவர் கேட்டால் மிகவும் சந்தோஷப்படுவார். வேண்டாம் வேண்டாம் ஜோதா. ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்? இது ஆமீருக்கே சந்தோஷமான விஷயம் அல்லவா? ராஜா பார்மல் அவர்களுக்கு பேரன் பிறக்க போகின்றார். இந்த செய்தியை கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். நான் இப்பொழுதே சென்று இந்த விஷயத்தை கூறுகிறேன். ஜோதா, வேண்டாம், இப்பொழுது சொல்ல வேண்டாம். ஏன்? இந்த சந்தோஷமான விஷயத்தை ஏன் கூற வேண்டாம் என்கிறீர்கள்? அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும் அல்லவா? உன் அண்ணனிற்கு தெரியாது. சமயம் பார்த்து கூறலாம். ஏன் இப்போது கூற வேண்டாம் என்கிறீர்கள்? ஏனென்றால் அனைத்து திசைகளிலும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது. இந்நேரத்தில் நான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அவரிடம் கூறினால் அவர் கவலை கொள்வார். இது போன்ற நிலையில் பெண்கள் அனைவரும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தியாகம் செய்யத்தான் நாம் பிறந்துள்ளோமா? அங்கு பார்த்தீர்களா ஹமீதா பேகத்தை? ஜலாலுக்கு இனிப்பு கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இங்கு இருக்க முடியும்? ஆம் ஆம், வருவது ஹமீதா பேகம் தான். நன்றாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தங்கள் வரவு நல்வரவாகட்டும். ஆக்ராவிற்கு தங்களை நான் வரவேற்கின்றேன். இது எமக்கு மிகவும் சந்தோஷமான தருணமாகும். பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இனிப்பை ஸ்வீகரித்துக் கொள்ளுங்கள். தயவு கூர்ந்து மன்னியுங்கள். இப்பொழுது நீ இந்த இனிப்பை சாப்பிடலாம். தாங்கள் ஏன் மகாராணியை அவமானப்படுத்துகிறீர்கள் மகாமங்கா? அப்படியென்றால் மகாராணியை சந்தேகப்படுகிறீர்களா? என்னை மன்னியுங்கள் மகாராணி அவர்களே. நான் மகாராணி அவர்களை சந்தேகப்படவில்லை. இந்த இனிப்பு சமையல் அறையில் இருந்துதானே வந்தது. சக்கரவர்த்தியை கவனமாக பார்த்துக் கொள்வது என் கடமை. தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? மகாராணியாரே ஜலாலை... நான் இப்பொழுது இங்கு யாரையும் சந்தேகப்படவில்லை. நான் என் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். ஒருவேளை இதில் நிஜமாகவே விஷம் இருந்திருந்தால்? என்னுடைய சக்கரவர்த்தியை காப்பாற்றிய சந்தோஷத்தோடு நான் என் உயிரை விட்டிருப்பேன். தாங்கள் என்னை பற்றி கவலைப்படும் அளவிற்கு நானே என்னை பற்றி கவலைப்படுவதில்லை. இப்பொழுது இந்த இனிப்பை தாங்களே எனக்கு ஊட்டிவிடுங்கள்.
இதில் தவறு என்ன? நான் பெற்ற தாய் என்றால் நீங்கள் வளர்த்த தாய் அல்லவா? இந்த பெண்ணிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வார்த்தைகளை தாங்களா உச்சரிக்கின்றீர்கள்? நல்லவளாக நடித்து விஷத்தை பருகச் செய்பவள் இவள். கதிர்களின் இன்னொரு ரூபமும் அழகின் சொரூபமும் தாங்கள். ஆடவர்களின் ஆண்டவன் நீ, இந்த ராணிகளின் கனவு தேவன். ஹாய். சுஹானல்லா. இந்த ருக்கையாவின் மனதிற்கும் ஆக்ராவின் சாம்ராஜ்யத்திற்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சாஹின் ஷா. என்ன இதெல்லாம் ருக்கையா? விளையாட்டு. தாங்கள் பாதியிலேயே விட்டு சென்ற விளையாட்டு. உனக்கு பிடிவாதம் மிகவும் அதிகம். ஏன் இருக்காது? நான் ஒரு பெண் மற்றும் இளமையானவள். அதிலும் இந்த முகலாய சக்கரவர்த்திக்கு மிகவும் பிடித்தவள். பிடிவாதம் எனது உரிமையாகும். தாங்கள் தோற்று போவதற்கு தயாராக இருங்கள். அன்று இறுதியாக நான் விளையாடினேன். இப்பொழுது தங்களின் நாட்டம். இந்த யுகம் தற்செயலாக உருவாக்கப்பட்டதல்ல, பிடிப்பதற்காக வைக்கப்பட்டது. இப்பொழுது என்ன செய்வது? நான்கு புறமும் நீ என்னை வளைத்து விட்டாய். தாங்கள் தோற்பது உறுதி. உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். என் சிறு வயதில் கான் பாபா என் கரங்களில் வாளை கொடுத்த பொழுது என்னை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? முதலில் நீ யாரை கொல்வாய் என்று. அதற்கு நான் என் முதல் எதிரியான தோல்வியை கொள்வேன் என்றேன். அப்போதுதான் அது என் பக்கம் வராது. தோல்வி அடைவதில் எனக்கு சிறிது கூட விருப்பம் இல்லை. எனக்கு வெற்றி என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் என்னை தோல்வியடைய செய்து தங்களை வெற்றி கொண்டேன். இது என்னுடைய ஆட்டம். இதற்கு உன்னுடைய பதில் என்னவென்று பார்க்கலாம். தாங்கள் பிரமாதமாக நகர்த்தினீர்கள். தங்களை சுற்றி இவ்வளவு சேனைகள் இருந்தாலும் அவர்கள் கண்களில் மண்ணை தூவி 3 நாட்களுக்கு எங்கு சென்றீர்கள்? அது யாருக்குமே தெரியவில்லையே. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? புது யுக்தியை பற்றி யோசிக்கிறீர்களா, அல்லது தங்கள் விளையாட்டு தெரிந்துவிட்டது என்றா? எனக்கு புரியவில்லை. உன்னிடம் எதற்காக நான் மறைக்க வேண்டும்? நாம் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் நல்ல நண்பர்களும் கூட.
நான் ஆமீருக்கு சென்றேன்.